HDFC நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறோம். HDFC நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே அங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கரண்ட் மந்த்தில் இருக்கிறது வேணுமா, லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் 3 மந்த், லாஸ்ட் 6 மந்த்து, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் டேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த டைம் பீரியடை நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கஸ்டம்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதற்கான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே அதற்கான அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போது உங்களுக்கு என்ன பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து கேட்டிருப்பாங்க. அது PDF, அதுக்கப்புறம் எக்ஸல், TXT அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபைல் ஃபார்மெட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இமெயிலில் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து வரணுமா, இல்லை வந்து டவுன்லோட் டைரெக்டாக பண்ணிக்கணுமான்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து PDF ஃபைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து டவுன்லோட் வந்து கொடுத்துருக்கேன். டைரெக்டாக ஃபோனில் டவுன்லோட் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட HDFCயோட அந்த கஸ்டமர் ஐடி இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. அந்த கஸ்டமர் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட கஸ்டமர் ஐடி உங்களுக்கு என்னன்னு தெரில, அதை நீங்கள் வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படின்றதுமே இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட HDFC ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து மை ப்ரொஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு. நீங்கள் அதில் போய்ட்டு இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து HDFCயில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.